உங்கள் அபிமான அனந்தலை ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஆங்கில மாத பலாபலன் நாம் காண இருப்பது மே மாத பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த பலாபலன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னே இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும், கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கும், இதெல்லாம் நாம் பார்த்துக்கணும். காலபுருஷ தத்துவத்தின் முதலிடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூடியிருக்கிறாங்க. இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது காலபுருஷர் 2 என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதும், மூன்றாம் இடத்துல குரு பகவான், அதாவது மிதுனத்தில் குரு பகவான், 6ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வீட்டில், அதாவது சிம்மராசியில் கேது பகவானும், ராகு பகவான் முக்கியமாக சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முக்கியமாக துளாராசிலையும், அதே போல் நம்மளுக்கு இந்த ராகு பகவான் கும்பத்திலும் சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் மீனராசியிலே அமர்ந்திருக்காங்க. இதை வச்சு தான் இந்த மே மாதத்துக்கான பலாபலனை கொடுக்க போகிறோம். இதில் யார் யார் என்னென்ன பலாபலன் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, வணக்கம். இந்த நேரத்தில் ஏன்னா குரு பகவானை வச்சு மட்டும் நாம் கால்குலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒவ்வொரு ராசியும், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தொடுகின்ற நம்ம ராசிநாதனே 27 நட்சத்திரத்தையும் தொட்டு பார்க்குறவர். அப்போ எல்லாரையும் நம்ம ஆளுமைத்தன்மையோடு தான் நாம் இருக்கிறோம். கவலை கொள்ளதில் எந்த ரூபத்திலையும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலங்களாக இந்த மாதம் இருக்கும். ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. ஏன்னா சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி மாறுகின்ற காலமாக வரப்போகுது. அதுவும் இல்லாமல் இந்த மாதம் சுக்கிரனோடு இணையக்கூடிய காலம். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய செலவீனங்கள் அதிகரிக்கும். பொறுமை கடைபிடிங்க. ஏன்னா இந்த நேரத்தில் எல்லா செலவீனங்களும் சேர்த்து கொடுத்துச்சு, என்னை வாழ்வாதாரமே இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் கொஞ்சம் எட்ஜ் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் மன ரீதியான அழுத்தங்கள் வரதான் செய்யும். கடக்கின்ற நேரம் கிரகங்களுடைய உச்சம் பெறுகின்ற இடம் என்று சொன்னால் அது கடகராசிக்கு பொருந்தும். குரு பகவானுடைய உச்சம் பெறுகின்ற இடம். அதே இடத்துல தான் செவ்வாய் பகவானும் நீச்சகதி பெற. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போ வருகின்ற காலங்கள் இப்போவே நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கும். இந்த மாதமே நிறைய பேருக்கு ஆக்டிவேட்லாம் ஆகிட்டு, ஐயா நான் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வேலையில் ஒரு புதிய முயற்சி ஈடுபடலான்னு என்ற எண்ணங்கள்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கும். ஜென்மத்தில் குரு பகவான் வருவதும் நன்மையே. சில பேருக்கு தண்டனை தருகின்ற காலங்கள், சில பேருக்கு தொந்தரவு தருகின்ற காலங்கள், சில பேருக்கு டென்ஷன் பிபி இதெல்லாம் இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிட்ருக்கும். இந்த விஷயங்கள் இடம் விட்டு இடம் செல்லுகின்ற பாக்கியம் கண்டிப்பாக இடப்பெயர்ச்சி என்பது இந்த மாதமே உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிட்டு சுவாமி கவலை கொள்ள தேவையில்லை. 15ஆம் தேதி வரைக்கும் பொறுமையும் நிதானத்தை, எங்கே சென்றாலும் பொறுமையும் நிதானத்தை. இந்த 3 மாத காலங்கள் சூரியன் இடம்பெயர்ந்து போகிற வரைக்கும், ஆவணி மாதம் என்று சொல்கிற மாதிரி அந்த ஆவணி மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் தயவு செய்து நமக்கு கடகராசிகாரங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா விதமான சுப செலவுகளும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தடையில்லாத சுப செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். எல்லாமும் ஆக்டிவேட் ஆகும். நல்லவை அனைத்தும் இது வரைக்கும் தேடி தேடி போன விஷயங்கள்லாம் இப்போ தேட வர ஆரம்பிச்சிடும். நம்மளே சீப்போன்னு விட்டுட்டோம். இந்த விஷயங்கள்லாம் திருப்பி எப்போ தொடரும்னா, இனிமேல் தொடர்கின்ற காலமாக மாறப்போகுது. எல்லாமே நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்மளால் இதெல்லாம் செஞ்சோமா, நாம் தானா இதை செஞ்சது அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு 6 மாதம் காலங்கள் கழித்து கிடைக்கக்கூடிய காலமாகும். இந்த ஆண்டு பயிற்சியாகவே சொல்கிறேன் இந்த மே மாதம் உங்களுக்கு. ஏன் காரணம்னா, இப்போ அது ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலம். புனர்பூச நட்சத்திரத்தை தொடுகின்றார் குரு பகவான். அதே போல் புதனும் அந்த ஆட்சி பெறுகின்ற காலங்கள் வருகின்றது. இந்த மாதம் கடைசியில் அந்த புதன் பகவான் 12ஆம் அதிபதியும் ஆட்சி பெறுகின்ற காலம் வரப்போகுது. சூரிய பகவான் 15 தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு லாபம் தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். எனக்கு மங்கி போச்சுங்க, கெட்ட பேர் தாங்க, அவமானம் தான், அவப்பெயர் மட்டுமே நடந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தவை அனைவருக்கும் இது ஒரு புது முயற்சியோடு ஈடுபடுகின்ற காலமாக, செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், செலவீனங்களும் அதிகரிக்கும். சில பேர் வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும், ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஆல்ரெடி எந்த விஷயத்தை தடையில்லாத அமைப்பை கொடுக்கின்ற காலமாக, ஐயா இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய காலம். எதுவும் தடையெல்லாம் உங்களுக்கு படுறதே படாது. என்னென்னா இப்போ வருகின்ற வரவுகள் அனைத்தும் செலவீனங்களாக நற்செலவுகளாக மாறும். அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கையா, இது தயவு செய்து நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ வருகின்ற வருமானம்லாம் ஐயா கடனாக வாங்கினா கூட அதை நற்பலம்புகள், இதுக்கு முன்னே செஞ்சதெல்லாம் தேவையில்லாத விரைத்து கூட நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் இனிமேல் செய்கின்ற விஷயங்கள் அனைத்திலும் நற்பலங்கள் திறக்கின்ற காலமாக, ஐயா உங்களுக்கு மட்டும்தான், கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். காரணம்னா, நம்மளுக்கு பகவான் கொடுக்கின்ற காலங்கள் உறுதியாகிவிட்டது. குரு பகவான் மட்டுமல்ல, சனி பகவானுடைய தன்மையும் மாறுகின்ற காலம். இங்கே செவ்வாய் பகவான் இடம் விட்டு இடம் செல்லுகின்ற காலம். அதனால் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் மாறுறாரு. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடை விலகுகின்ற காலங்களாக, தொந்தரவுலேருந்து இடப்பெயர்ச்சி, இது மாதிரி விஷயங்கள் எதனா கிடைச்சதுன்னா, வேலையில் ஒரு இடப்பெயர்ச்சி, இந்த மாதமே எனக்கு இடப்பெயர்ச்சியெல்லாம் கொடுத்துட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க, நான் இடம் விட்டு இடம் செல்லலான்னுக்கிறேன், வீட்டை விட்டு மாற்றலான்னுக்கிற, எல்லாத்தையும் மாற்றி என்ன ஐடியா வருதோ இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து கொள்ளுங்கள்.
நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியான காலம் இங்கே செல்லும் பொழுது ஓரளவுக்கு ப்ரெஷர்லேருந்து குறைஞ்சி நீங்கள் வெளியே வந்துடும். அதே இடத்துல இருந்தால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இடப்பெயர்ச்சி கிடைத்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம் கடகராசிக்காரங்களுக்கு. நன்மை நடைபெறுகின்ற காலங்களாக இந்த காலம் இருக்கும். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சஞ்சலங்கள், வேலை பளு, 24 மணி நேரம் உழைக்கிற மாதிரி இல்லை, வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். 16 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள் கடகராசிக்கு ஏற்பட போகுது. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா வாங்கிக்கங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுப்பார் இறைவன் நம்மளுக்கு. வீடு என்ன சொல்லலாம், வீடு மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு பிரியிற சாமின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு உன்னதமாக அமைந்துவிடும். வருகின்ற காலங்கள் ப்ரொமோஷனோட நம்மளுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறார். பயப்பட தேவையில்லை. கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு ஜீவராசியும் பாதிக்கும். நல்லது கொடுத்தாலும் நாம் வாங்கி ஜோபில் போட்டுக்கிறோமா? தவறான விஷயங்கள் கிடைக்கும் போது நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இதெல்லாம் யாராலையும் பரிகாரத்தாலாம் மாற்றலாம் முடியாது. கடந்து வருவதே பரிகாரம். நான் இது வரைக்கும் கடந்து வந்திருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்களும் பரிகாரத்தெல்லாம் தேடி தான் பார்த்தோம். பரிகாரம்லாம் பண்ணி வீண் செலவுதல் மட்டும்தான் பண்ணோம். அதனால் இருக்கின்ற சூழ்நிலை எவ்வாறு நாம் தக்க வச்சுக்கிறது. நிறைய பேருக்கு தக்க வைக்கின்ற காக்கியமே பெரிய விஷயம். நான் இருக்கிற வேலை, இந்த வேலையை நாம் செய்கிறோம், இந்த வேலையிலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம்னா வெளியே வந்துடும். இந்த மாதிரி தொந்தரவுலேருந்து நாங்கள் விடைபெறுமா? கண்டிப்பாக விடைபெறுவோம். இந்த மாதிரி நற்பலங்கள் கிடைக்கின்ற காலங்களாக கடகராசிக்கு இருக்கும் போது இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுப செலவுகள் அதிகரிக்கும். சில பேருக்கு திடீர் வெளியூர் பயணங்கள், திடீர் வெளியூர் சார்ந்த விஷயங்கள், அதாவது வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதனுடைய இடப்பெயர்ச்சி 30ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிங்க. நம்ம வாழ்க்கையில் சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த பிறகு ஒளி ஓட்டம், நற்பெயர்கள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு, புகழ் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை, இந்த 5 தேதிக்கு அப்புறம் கடகராசிகாரங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பம், தாழ்ந்து விழுந்த பிரச்சனை, இந்த ஆழ் மனதில் இருந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் ஓடிட்டுருக்கேன், அலைந்து திரிந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. நம்ம நடிகர் விஜய் மாதிரி தடுமாற்றத்தோடு நம்ம வாழ்க்கையை வந்து எந்த சூழ்நிலையில் நான் உள்ளே போய் அரசியலில் போய் சேர்ந்தேன்னு தெரியலன்னு சொல்கிற மாதிரி நான் எப்படி தான் உள்ளே வந்தேன், இது காலத்தின் கட்டாயம், இதை நாமும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவரை வச்சு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, கடகராசிக்காரங்களாம் இதே மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் பழகுது. அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அவராக போய் மாட்டிக்கினார். அதனால் நாம் எதையும் நிர்ணயிக்க முடியாத தூரத்தில் நாம் இருக்கின்றோம். காலம்தான் நம்மளை எல்லாத்தையுமே கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல வைத்துங்க. இந்த நற்பெயர்களும் தருகின்ற காலமாக இனிமேல் வருகின்ற காலங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் சுப செலவுகளும் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலம். அதுக்கேற்றாற்போல் வருமானமும் வந்து கொண்டே இருக்கும். கவலையே படாது. மைனஸ் கேட்டகரி என்பது கிடையாது. ஓரளவுக்கு மனம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், சில பேருக்கு திடீர் வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, திடீர்னு நான் வெளியே போயிடுறேன், அரசியலுக்கு போகிறேன், இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகின்ற காலங்களாக திடீர்னு பார்த்தா கட்சி கூட மாறிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கான ப்ரோக்ராமும் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பயன்படுத்தினா அடுத்த முறை வருகின்ற காலங்களில் உங்களுக்கு பெரிய ஆஃபரான காலத்தையும் கொடுப்பாரு. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.